அடுத்ததாக ராமநாதபுரத்தை சேர்ந்த ரஃபீக் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அரஃபா நோன்பு என்பது பிறை 9 நோட்க வேண்டும், துல்ஹஜ் மாதம் பிறை 9 நோட்க வேண்டும் என்றால் அந்த பிறை 9 என்பது எந்த பிறையை அடிப்படையாக கொண்டது? தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிற பிறை 9 அல்லது சவுதியில் பார்க்கப்படுகிற ஹாஜிகள் ஒன்று திரளுகிற அந்த பிறை 9 அல்லது வேறு பகுதிகளில் தென்படுகிற பிறை 9 இப்படி எந்த பகுதியில் தென்படுகிற பிறை 9 அன்று நாம் இந்த அரஃபா நோன்பை நோட்க வேண்டும்? சில பேர் ஹாஜிகள் அரஃபா மைதானத்திலே ஒன்று குழும்புகிற அந்த நாளில் தான், அந்த சமயத்தில் தான் நாம் இங்கே நோன்பு நோட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, இது மார்க்குப்படி சரியா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அரஃபா நோன்பை பொறுத்தவரையிலே மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா நோன்பை பற்றி குறிப்பிடும் பொழுது, அரஃபா நோன்பு என்பது முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டு பாவத்திற்கும் பரிகாரமாக இருக்கிறது. முந்தைய பிந்தைய ஓராண்டு பாவங்களை மன்னிக்கக்கூடிய பரிகாரமாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ முந்தைய பிந்தைய ஓராண்டிற்கான பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது இந்த அரஃபா நாளுடைய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பு குறித்து நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க. அப்போ இந்த நோன்பு எப்போது நோட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரஃபாவுடைய நாள் என்று வந்திருப்பதை வைத்து, அரஃபாவுடைய நாள் என்றால் ஹாஜிகள் என்றைக்கு அரஃபா மைதானத்தில் ஒன்று குழுமுகிறார்களோ அந்த நாளில்தான் நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் நாம் நோன்பு நோட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் அந்த அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளாக தான் இருக்கிறது. இந்த 9வது நாளை ஹாஜிகள் ஒன்று குழும்புகிற அந்த 9வது நாளை வைத்து நாம் எடுக்க வேண்டுமா, அல்லது நம்முடைய பகுதியில் பிறையை பார்த்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்து அதிலிருந்து 9வது தினத்தை கணக்கிட்டு நாம் எடுக்க வேண்டுமா என்பதை நாம் மார்க் அடிப்படையில் சற்று ஆய்வு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பார்த்தாலே பிறை 9 தமது பகுதியிலே தெரிகிற பிறை 9 தான் அரஃபாவுடைய நோன்பை அல்லாஹுடைய தூதரவர்கள் நோற்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரவர்கள் 13 ஆண்டு காலம் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். அப்படி வாழுகின்ற பொழுது எல்லா ஆண்டுகளும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகலை. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டா அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நோன்பு என்பது கிடையாது. அங்கே இல்லாத மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. அப்படி 13 ஆண்டு காலம் இருக்கும் பொழுதும் அந்த அரஃபாவுடைய நாளை அல்லாஹுடைய தூதரவர்கள் அடைந்திருப்பார்கள். அப்படி அடைந்திருக்கும் பொழுது, அரஃபாவுடைய நோன்பை அடைந்திருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன சொல்லலை, மக்காவில் எப்போ ஹாஜிகள் ஒன்று குழுமுகிறாங்களோ அப்போ உங்களுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லவில்லை. சில பேர் கேட்கலாம், அன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள வசதி வாய்ப்பு இல்லை, அன்றைக்கு ஃபோன் இல்லை அல்லது தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை, வசதி இல்லை, அதனால் அல்லாஹுடைய தூதரவர்களால் கேட்டு அறிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கும் என்ற கேள்வி எழுப்பலாம். அன்றைக்கும் வசதி இருந்தது. எப்படி? அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்திலேயும் பிறை 9 தான் அரஃபாவுடைய நாளாக இருந்தது. அரஃபாவுடைய நாள் பிறை 9 என்றால் துல்ஹஜ் மாதம் பிறை 1 பார்த்த உடனே ஒரு ஆளை மக்காவுக்கு அனுப்பி அங்கே என்றைக்கு பிறை 1 பார்த்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க, இங்கே 8, அதுக்கப்புறம் நாம் அந்த நாளை கணக்கிட்டு 8 நாட்கள் கழித்து பிறை 9 நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி ஆளை அனுப்பி தெரிந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஆளை அல்லாஹுடைய தூதரவர்கள் அனுப்பியதாக எந்த தகவலும் இல்லை. தன்னுடைய பகுதியிலே பார்த்து அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இப்படி அல்லாஹுடைய தூதரவர்களுடைய செயல்முறை இல்லாதது. இப்படி ஆள் அனுப்பி பார்த்தது இல்லாதது, பிறை அங்கே ஹாஜிகள் எப்போ ஒன்று குழும்புனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹுடைய தூதரவர்கள் சேகரிக்காமல் இருந்தது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், தன்னுடைய பகுதியிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் பிறை 9 பார்த்து தான் இந்த அரஃபா நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இந்த செய்தியிலிருந்து தெரிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்பை ஹாஜிகள் ஒன்று குழும்புகிற தினத்தில் தான் நோட்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அவங்க ஆள் அனுப்பி கணக்கிட்டு இருக்கலாம். அப்படி கணக்கிடவும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, பல ஊர்களில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள். மதீனாவில் மட்டும் முஸ்லீம்கள் வாழலை, பல ஊர்களில் முஸ்லீம்கள் வாழத்தான் செய்தார்கள். அப்போ அவர்கள் கணக்கிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கணும். அன்றைய தினத்தில் நவீன வசதிகள் எதுவும் கிடையாது. பயணம் போகணும்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர்கள் இருந்திருந்தால் பயணம் செஞ்சு போய் பார்த்து கணக்கிட்டு இருந்திருக்கலாம் மதீனா மாதிரி.
வேறு பிரதேசங்களிலே வேறு ஊர்களிலே நீண்ட தொலைவு ஊர்களிலே இருந்திருந்தார்கள் என்றால் அப்போது அவர்களுடைய நிலைமை, அப்போ ஹாஜிகள் ஒன்று குழுமுகிற தினத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி ஒரு சாராருக்கு சாத்தியமான இன்னொரு சாராருக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சட்டமாக சொல்வார்களா என்று கேட்டால் அப்படி சட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்போ இத்தகைய அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்து நடைமுறைகளிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹாஜிகள் ஒன்று குழுமுகிற தினத்தை கணக்கிடவில்லை, பிறை தத்தமது பகுதியில் இருக்கக்கூடிய பிறை 9 கணக்கிட்டார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது.